திமுக தலைமைக்கும் அமைச்சர் மூர்த்தி அவர் கொடுத்த பணம் என்று சொல்கிறார்கள். அதற்கு எந்த சம்பந்தம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. திமுக கொடுக்கல, அமைச்சர் மூர்த்தி கொடுக்கலன்னா மறுக்கணும்ல. இல்ல, அதாவது முதல்வரை சந்திக்கணும்னு நீங்க உங்களை போன்ற நபர்கள் தான் சொல்றாங்க. ஆனா அதிகாரப்பூர்வமா திமுக தரப்புல இருந்து இது வரைக்கும் யாருமே சொல்லலை, மறுக்கவே இல்லை. யாருமே மறுக்கலன்னா ஆமான்னு தானே அர்த்தம். அதிமுக பிஜேபி சவுக்கு சங்கருக்கு உயிருக்கு ஆபத்து பண்ணுவாங்க நினைக்கிறேன். அரசியலில் எது கண்டாலும் நடக்கலாம். சவுக்கு சங்கர் அவர் வைக்கிற குற்றச்சாட்டை சிறைத்துறை அதிகாரி என் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாரு. அவர் வைக்கிற குற்றச்சாட்டை ஆளுங்கட்சி திமுக தான். இதே போல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக பேசினாரு. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க இல்ல? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பெண்கள்லாம் போராட்டம் நடத்தி முடிச்சு வெளியே வந்ததுக்கு பிறகு அங்கிருந்து உள்ள மக்கள் எல்லாம் நிருபர்கள் கேட்கறாங்க, எதுக்குமா போராடுறீங்க, எதுக்குன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. அதுதான் கூப்பிட்டாங்க, காசு கொடுத்து கூப்பிட்டாங்க. அது என்ன? வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம், இவங்க எல்லாம் பேசாத, அவங்க எங்க சார் இவங்க எல்லாம் பேசாத அவங்க இப்ப இல்ல. ஆனா இதெல்லாம் வளர்த்துட்டது யாரு? திமுக தான். அப்படி இல்ல. இதே காங்கிரஸ் கட்சியிலே மதிப்பிற்குரிய திரு EVK இளங்கோ அம்மையார் உயிரோடு இருக்கிற போது ஜெயலலிதா அம்மையாரையும் மோடிஜி அவர்களையும் இரட்டை வார்த்தையில பேசினாங்க. அவர் இப்ப திமுக கூட்டணில இருக்காரு. Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. ரகரம்பாய் சுரவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜிஜி சிவா அவர்களை சந்தித்து சவுக்கு சங்கர் அவர்கள் திமுகவோட தொடர்பு இருந்தாரா இல்லையாங்கிறது குறித்து பேச போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சவுக்கு சங்கர் விவகாரம், சவுக்கு சங்கர் கைது பண்ணதுக்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவில் உள்ளவங்களோட ஃபைல்ஸ்லாம் தான் திமுக தேடிட்டு இருக்கு, அதிமுகவில் உள்ளவங்க நிறைய பேர் மாட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிலாம் பேசினாங்க. ஆனா இப்ப சமீபத்துல வரக்கூடிய செய்திகள் என்னன்னா, திமுகவில் உள்ள எல்லா தரப்பு திமுக ஃபைல்ஸ், திமுகவில் உள்ளவங்க தான் சவுக்கு சங்கரோட தொடர்புல இருக்காங்க, அமைச்சர் மூர்த்தி இவருக்கு 10 கோடி கொடுத்ததாகலாம் தகவல் வருது. அப்ப திமுக என்ன சொன்னதோ அதுதானே சவுக்கு பண்ணிட்டு இருந்திருக்காரு. இல்லை, அதாவது சவுக்கு சங்கர் பணம் யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து பேசி வந்ததாக ஆதாரப்பூர்வமாக இந்த ஒரு வாரத்திலே முழு தகவலை நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று, அது மட்டுமல்ல, ஒருவரை கீழ்த்தள்ளிவிட வேண்டும் என்று சொன்னால் மற்றொருவரும் பணத்தை வாங்கி அந்த வேலையை செய்திருக்கிறார். 2, மூன்றாவது, அந்த கன்னியாகுமரி கலவரத்திலே அந்த பள்ளிக்கூட முதலாளியிடம் பணம் வாங்கி அந்த மாணவியை எந்த அளவிற்கு கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசினார் என்பது அனைவருக்கும் தெரியும், மனசாட்சியே இல்லாமல். 3, நான்காவது, பெண் காவலர்களை இழிவுபடுத்தி பேசின காரணமாகத்தான் அவரை கைது செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் மற்ற வழக்கில் வைத்திருக்கிறார்கள். இதில் திமுக எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றியும் ஐயா முதலமைச்சர் தளபதி அவர்களை பற்றியும் எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து அசிங்க அவமானம் பேச முடியுமோ, இழிவுபடுத்தி பேச முடியுமோ அந்த அளவிற்கு பேசியிருக்கிறார். ஆனால் திமுக தலைமையும் குறிப்பாக தமிழ்நாடு அரசும் இந்த மக்களுக்கான பணியை நாம் செய்ய வேண்டும், இவர் யாரோ பணத்திற்காக பேசுகிறார், யாரையோ திருப்திப்படுவதற்காக இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று பெருந்தன்மையோடு அவர் கடந்து சென்றிருக்கிறார்கள். அப்போது திமுகவிற்கும் சவுக்கு சங்கர் சம்பந்தம் இல்லை என்பது உறுதியாகிறது. நீங்க இப்ப வர செய்தியெல்லாம் அப்படிதானே வருது. மூர்த்தி எதுக்கு அமைச்சர் மூர்த்தி எதுக்கு அவருக்கு 10 கோடி ரூபாய் காசு கொடுக்கணும்? வர அதாவது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் ரூபாய் 10 கோடி சவுக்கு சங்கர் கொடுத்ததாக வாரப்பத்திரிகையினுடைய மூத்த தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். ஆனால் இது திமுக தலைமைக்கும் அமைச்சர் மூர்த்தி அவர் கொடுத்த பணம் என்று சொல்கிறார்கள். உண்மையா போய் அவர் சொல்கிறார். அதற்கு எந்த சம்பந்தம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி யாராவது இல்லைன்னா மறுக்கணும்ல சார். இப்ப நீ திமுக கொடுக்கல, அமைச்சர் மூர்த்தி கொடுக்கலன்னா மறுக்கணும்ல. இல்லை, அதாவது பொதுவாக பதிவிட்டதுக்கெல்லாம் சமூக வலைத்தளம் மூலமாக பதிவிடுறது வச்சு திமுக தலைமை சொல்லாது. ஆனால் திமுக தலைமை ஒரு ஆய்வுகளை மேற்கொள்ளும். அந்த ஆய்வுகளை மேற்கொண்டால் ஏற்கனவே மாண்புமிகு மதிப்பிற்குரிய முதலமைச்சர் திரு தளபதி அவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் அமைச்சராக இருக்கட்டும் அல்லது கட்சி பொறுப்பாளர் இருக்கட்டும், எந்த கொம்பனாக இருந்தாலும் தமிழகத்திலையும் சேர்த்து சொல்றார், யார் தவறு செய்தாலும் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பேன் என்று ஐயா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவர் மேல வழக்கு தாமோதரன் தவறாக இருந்தார்னா தாமோதரன் மேல வழக்கு போடலாம்.
மூர்த்தி தவறு பண்ணியிருந்தா மூர்த்தி மேல வந்து வழக்கு போடலாம், அமைச்சர் பதவியிலிருந்து இறக்கலாம். எதுவுமே பண்ணலையே ஏன்? அந்த ஆய்வு தான் சென்று கொண்டிருக்கிறது. அப்படி நீங்கள் சொல்லுவது போன்று திரு நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டு சொன்னது பதிவு என்று சொன்னால் நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் நீங்கள் சொல்லுவது திரு மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் 10 கோடி ரூபாய் கொடுத்தார் என்று ஊர்ஜின் ஆகியிருந்தால் நிச்சயமாக எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் பேசக்கூடிய நபர் ஐயா தளபதி அவர்கள் இல்லை. இது ஊர்ஜின் ஆகிவிட்டால் யாராக இருந்தாலும், அமைச்சராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நிச்சயமாக ஐயா தளபதி நடவடிக்கை. சரி, இது ஓகே. ஏன் வந்து முதல்வர் போய் சவுக்கு சங்கரை பார்த்தாரு? அதுக்கு வந்து முதல்வர் ஏன் வந்து அனுமதி கொடுத்தாரு? இதுவெல்லாம் அப்பட்டமான கட்டுக்கதைகள். இந்த கேடுகட்ட கேவலமான சவுக்கு சங்கர் எந்த இடத்திலுமே ஐயா முதலமைச்சர்கள் சந்திக்கவே இல்லை. இவர் சொல்லக்கூடிய குறிஞ்சி மலர் மறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அது போன்ற சந்திப்பே நடக்கவில்லை. இவர் தன்னை பெரிய மேதாவியாக, பொருளாதார பொறிவுறுதியாக சவுக்கு சங்கர் அவர் தன்னை தமிழகத்திலே நான் மட்டும்தான் பெரிய விஞ்ஞானி போன்று அவர் தன்னைத்தானே பிரகடனப்படுத்துவதற்காக சவுக்கு சங்கர் அவர்கள் சந்திக்காத ஒரு நபரை சந்தித்ததாக முதலமைச்சரோடு நான் சந்தித்தேன், இந்த தமிழக அரசு மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த தவறான கண்ணோட்டத்தை பதிவிட்டேன், ஆனால் முதலமைச்சர் கேட்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவு சொல்லுகிறான் என்று சொன்னால் அதை கேடுகட்ட கேவலமானவனே, அரசு தரவுகளை திருடி நீ சிறைக்கு சென்றவன். ஆனால் 50 ஆண்டு காலம் மக்கள் பணி செய்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர், திமுக தலைவர் உங்களிடம் இது கேட்பாரா? உங்களிடம் ஆலோசனை கேட்பாரா? யாரா நீ? நடக்கலங்கிறீங்க. எப்படி நடக்கும்? ஒரு அக்யூஸ்ட், அதாவது சார் நீங்க அரசாங்கத்துக்கு துரோகம் இழைத்ததா வழக்கு செய்யப்பட்ட நீங்கள் யார்? உங்களிடம் எதற்கு ஆலோசனை கேட்க முடியும்? முதல்வர் சந்திக்கணும்னு நீங்க உங்களை போன்ற நபர்கள் தான் சொல்றாங்க. ஆனா அதிகாரப்பூர்வமா வந்து திமுக தரப்புல இருந்து இது வரைக்கும் யாருமே சொல்லலை, மறுக்கவே இல்லை யாருமே. சம்பவம் நடக்கல, அதுதான் மறுக்கலன்னா ஆமான்னு அர்த்தம். ஐயா சவுக்கு சங்கர் பேச்சு அரசு கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை என்று அர்த்தம். சவுக்கு சங்கர் திமுக கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை என்று அர்த்தம். அரசு அவரை கணக்கில் எடுத்துக்கணும்னா ஏன் இவரை வந்து இவ்வளவு வழக்கு போட்டு இவரை வந்து இந்த அளவுக்கு முடக்கும்? அரசு சார்பில் வழக்கு பதிவு செய்யவே இல்லை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை இழிவுபடுத்தி ஒரு பெண்ணை வரைக்கும் கொச்சப்படுத்தி பேசினார். உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சார்பில் பதிவு செய்திருக்கிறதா? இல்லையே. முதலமைச்சர் இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார், முதலமைச்சர் சார்பாக வழக்கு பதிவு செய்தார் இல்லையே. உடல் ரீதியான பிரச்சனை இருப்பதாக கூட அவ்வளவு அகங்காரமாக ஆணவமாக முதலமைச்சர் மீது எந்த விதமான முகாந்திரம் இல்லாத குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அரசு நடவடிக்கை எடுத்த இல்லையே. ஆகவே சவுக்கு சங்கர் ஒரு பொருட்டாக தமிழ்நாடு அரசும் திமுக தலைவர் பார்க்கவில்லை. அதுக்கெல்லாம் வழக்கு போட்டா, அதுக்கெல்லாம் வழக்கு போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு சேர்த்து அவர் சவுக்கு சங்கரை பிடிச்சிருந்தா அவர் ஹீரோ ஆயிருப்பாரு. அதனால எப்படா அவர் வந்து ஏதாச்சும் லூஸ் டாக் இருந்து வழக்கு போட்டிருக்கு. 50 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரெல்லாம் எவனெல்லாமோ தவறாக பொய்யான குற்றச்சாட்டு விமர்சனம் வைத்திருக்கிறார்கள், அவர்கள் அப்போதும் ஹீரோவாக பேசிய பேச்சுகள் என்று அவராக நினைத்துக் கொண்டதனால் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே திமுக அவரை ஜீரோவாக ஆக்கியிருக்கிறது. அதே போன்ற சவுக்கு சங்கர் ஹீரோ அல்ல, அவர் ஜீரோ. இல்ல, ஒரு சாதாரண யூடியூபருக்கு ஏன் இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு, இவ்வளவு வழக்கு? நீங்க சொல்ற அதே சாதாரண ஒரு யூடியூபர், உங்க ஐயா சாதாரண யூடியூபர், சாதாரண குடிமை யாராக இருந்தாலும் அவர் உயிருக்கு உடமைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே மற்ற நபர்களால் வந்தால் நிச்சயமா சாதாரண குடிமகனுக்கும் தமிழ்நாடு அரசு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும், இயல்பான விஷயங்கள் தான். அதே போல சவுக்கு சங்கர் ஏன் கூடுதலாக காவலர்கள் அதிகமாக அங்க பாதுகாப்பு பணி ஈடுபடுத்த செய்கிறார் சொன்னால், இந்த சவுக்கு சங்கருக்கு பாஜக அதிமுக போன்றோடு நெருங்கிய நட்பு இருக்கிறது. அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டுதான் திமுக அரசு மீது தமிழ்நாடு அரசு ஏற்றுவாரி பூச்சியிருக்கிறார், அவரிடம் பணத்தை பெற்றுக் கொண்டுதான். அப்போது திமுக அரசு எந்த விதமான நேரடியாக நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அப்போது அரசு மீது பழி சுமத்தி எதிர்கட்சியில் அரசியலாதாரம் தேடுகிறார். இந்த இடத்துல அதிமுக பாஜக போன்ற சவுக்கு சங்கர் உயிருக்கு ஏதாவது உழ வைத்து விட்டால் இதுவும் தமிழ்நாடு அரசு மீது தான் பழி போட்டு விடுவாங்க. அதிமுக பிஜேபி வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து உயிருக்கு ஆபத்து பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். அரசியலில் எது வேண்டாம் நடக்கலாம். பாஜக அதிமுகவுக்கு சவுக்கு சங்கர் வைக்கிற குற்றச்சாட்டை வந்து சிறைத்துறை அதிகாரி வந்து என் உயிருக்கு அவருக்குனால என் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாரு. அவர் வைக்கிற குற்றச்சாட்டை ஆளுங்க சரி திமுக சரி சார், சிறையில் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர் உயர் அதிகாரி அதிமுக சிறை கண்காணிப்பாளர் என்னை அடித்தார், கையை ஒடித்தார், கோயம்புத்தூர் சிறையில என் உயிருக்கு பாதுகாப்பு சொல்லக்கூடிய இந்த சவுக்கு சங்கர் தான் அதே நீதிமன்றத்திலே என்னை யாரும் துன்புறுத்தவில்லை என்று சொல்லி இருக்கிறாரு. இதான் சவுக்கு சங்கர் தான் பொருளாதார பொறி உருண்ட சவுக்கு சங்கர் மிகப்பெரிய உளவுத்துறை மன உளைச்சல் பண்றாங்க. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா,
அதிமுக பாஜக எப்படி அவரோட உயிருக்கு அவருக்கு ஆமா சார், அதிமுக பாஜக சவுக்கு சங்கரை இயக்கி திமுக எதிரான சித்தாந்தத்தை தமிழ்நாடு அரசுக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்டு வந்திருக்கிறார், வளர்த்து இருக்கிறார்கள். அப்போது மேலும் திமுக அரசு மீது பழி போட வேண்டும், முதலமைச்சர் பழி போட வேண்டும் சொல்லி ஏன் சவுக்கு சங்கருக்காக கொடுக்க கூடாதா? அவர்களே அரசியலுக்காக வளர்த்தப்பட்ட நபரை ஒரு ஆடு உங்க வீட்டு வளர்க்கிறீர்கள், ஆத்தி எடுப்பதற்கா பலி கொடுப்பதற்கா? அது போன்று அவர்களே ஏதாவது செய்து விட்டு தமிழ்நாடு அரசு தான் இது போன்ற செய்தி ஆட முடியாதா? அதனாலதான் போலீஸ் பாதுகாப்பு இவ்வளவு. ஆமா, அதனாலதான் பெண்களை நிச்சயமாக கூட வச்சு பாதுகாப்பு. பெண்கள் எதற்காக அங்க வருகிறான்னு சொன்னால், இரவு பகல் பார்க்காமல் பெண் காவலர்கள் பாவம் அவர்கள் பணி செய்கிறார்கள், அவர்களை கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறார்களே. நாங்கள் பாருங்கள், எங்களை நீங்கள் இழிவாக பேசினீர்கள், ஆனா நாங்களும் உங்கள் உயிருக்கு பாதுகாப்பா நாங்கள் தான் பணிக்கு வருகிறோம் என்று அதற்காக தான் கூடுதலா பதிவிட்டு அவர் உணர வேண்டும் என்பதற்காக, பழி தீர்க்க வேண்டும், பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, உணர வேண்டும். இதே போல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக பேசினாரு, அவருக்கும் இதே மாதிரி ஒரு நாங்க என்ன சிவாஜி கிருஷ்ணன் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா? இல்ல, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இது போன்று பெண் காவலர்களை தவறாக பேசியிருக்கிறார். பெண்களை பத்தி தவறாக பேசுகிறார்கள். பெண்களை பத்தி தவறாக பேசுகிறார். எந்த பெண்களை பேசி? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அதான் சார், எந்த 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 பெண்களை? குஷ்புவை பத்தி பேசியிருக்காருல்ல. அதாவது குஷ்பு அவர்களை பேசிய பேச்சுக்கோ மற்றவர்களை பேசிய பேச்சுக்கோ இந்த அரசு நடவடிக்கை, திமுக காரரே தவறு செய்திருந்தாலும் இதே கிருஷ்ணமூர்த்தி அவர்களை 2 முறை சிறையில் இந்த அரசு அடைத்ததா இல்லையா? மறுக்க முடியுமா? அதாவது இவர் தவறாக பேசினார் என்பதற்கு இவரை விட்டு சவுக்கு சங்கரை நாம் கைது செய்தால் இது உங்களுடைய நியாயமான கேள்விதான். ஆனா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சிறையில் அடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அதை மீறி இப்ப ராதிகா பத்தியும் பேசியிருக்காரு. ஐயா வரையா, அது மட்டுமல்ல, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்று அவர் யதார்த்தமான ஒரு பேச்சாளர் பேசினார ஒழிய இவர் திட்டமிட்டு பணத்திற்காக யாரையெல்லாம் பல பேர்ல பிளாக்மெயில் செய்து மிரட்டி பணத்தை கறந்திருப்பதாக தகவல் சொல்லுகிறது. ஆதாரத்தோடு காவல்துறை கையில் இருக்கிறது. இதையே மறுக்க முடியுமா? இதை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி செய்தாரா? நீங்க சொல்லுங்க சார். இதே நீங்க சொல்லக்கூடிய அதே தாமோதர பிரகாஷ் என்பவர் தான் அதே அவருடைய வலைத்தளத்துல பதிவிட்டு இருக்கிறார். நம்ம மதுரவாயில் இருக்கக்கூடிய அந்த பங்களா வரையா, நீங்க என்ன சவுக்கு சங்கர் அஜெண்டா மாதிரியே குறு கேள்வி கேட்கிறீங்க. வர இருங்க, இதே போலதாங்க இருங்க. இந்த மதுரவாயில பங்களால அந்த புளு பிலிம் எடுக்கிற டாக்டர் பிரகாஷா அவருடைய பங்களா மிரட்டி தான் வாங்கி இருக்கிறார் குறைச்ச வேலைக்கு. இதே நீங்க சொல்லக்கூடிய திரு பிரகாஷ் அவர்கள் பதிவிட்டுகிற சமூக வலைதளங்கள இதெல்லாம் இவர் தப்பு போடுங்க. ஆனா இதுக்கும் திமுகவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதுதான் ஏத்துக்க முடியல. சரி, எந்த இடத்துல ஒண்ணு கிடையாது சார். நீங்க தான் நீங்க சவுக்கு சங்கருக்கு குருவா மாதிரி பரவாயில்ல சார், பரவாயில்ல, உங்க சிரிப்பு தெரியுது. நீங்க சவுக்கு சங்கருக்கே நீங்க குருவா மாறி வருங்காலங்கள்ல. சரி, சந்தோஷம் தான். எந்த இடத்துல திமுக சவுக்கு சங்கருக்கு எதிராக போராட்டம் நடக்குது, பெண்கள்லாம் போராட்டம் நடத்தி முடிச்சு வெளியே வந்ததுக்கு பிறகு அங்கிருந்து உள்ள மக்கள்கிட்ட எல்லாம் நிருபர்கள் கேக்குறாங்க, எதுக்குமா போராடுறீங்கன்னு சொல்லிட்டு. எதுக்குன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. எதுக்கு யாரு வந்து அங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டா யாரு பேரு என்னன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. அதுதான் கூப்பிட்டாங்க, காசு கொடுத்து கூப்பிட்டாங்க. அது என்ன காரணம்? இப்படிதான் இப்ப வெளியில இது வந்து போலீஸ் இல்ல சார். அதாவது அது என்ன என்று சொன்னால், ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மகளிர் அணியினர் அந்த ஊர் கிராமத்துல மக்களை திரட்டமோ ஒரு கருத்தை மட்டும் வர சார் விளக்கமாத்த கையில் எடுத்து அதுதான் சார் சொல்றேன். ஒரு கருத்தை சொல்லுவார், நாமெல்லாம் பெண்கள், நம் பெண்களை பற்றி கேவலமாக பேசி இருக்கிறான், அங்கே ஒரு இருக்கிறான், அவனை எதுக்க போகிறேன் என்று சொன்னால் யார் பெண்களை பற்றி பேசினார் என்று அதெல்லாம் விளக்கமா கேட்க மாட்டார், ஓடிதான் வரும். அதுதான் அவங்க சொன்னதுன்னா கூட்டம்னு கூப்பிட்டாங்க, போராட்டம்னு கூப்பிட்டாங்க, எதுக்குன்னு சொல்லல அப்படிங்க. அதுதான் சார் அவங்க விழிப்புணர்வு இல்லாம சொல்லி இருப்பாங்க இல்லையா? நீங்களே அந்த பெண்மணி பண்ணி இருக்கூடாது கூட்டத்தில் ஒருத்தர் சார். 10 பெண்கள் உண்மையாக தொடக்க முறைமை எடுத்து செருப்பு கொண்டு எடுத்து வந்தால் ஒரு பெண்மணி உள்ளே உங்களை பெண்மணியை நோய்த்து ஒரு பெண்மணி கிடையாது, நிறைய பேர் நிக்கிறாங்க. அவங்கள்ட்ட தான் கேட்கிறாங்க. நிறைய பேர்லாம் சொல்ல யாரோ போர்டு வச்சிருக்காங்க எல்லாரும். நான் கேட்கிறேன் சார், தமிழ்நாட்டு பெண்களை எந்த கயவன் எந்த நயவன் நாசக்கார மோசன் எவன் பேசினாலும் தெரிந்தோ தெரியாமல தமிழ்நாட்டு பெண்கள் வெகுண்டு வருவார் சார். இதான் சார் தமிழ்நாட்டு பெண்ணுடைய குணம். திமுக அது மாதிரிலாம் பேசாதுங்கிறீங்க. திமுக பெண்களை பத்தி பேசி இருந்தால் இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது, கைது செய்து சரியில் அடித்து வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம், இவங்க எல்லாம் பேசாத. அவங்க எங்க சார் இவங்க எல்லாம் பேசாத இப்ப இல்ல. ஆனா இதெல்லாம் வளர்த்துட்டது யாரு? திமுக தான். அப்படி இல்ல, ஒரு மேடை பேச்சாளர்கள் என்பது அத்துணை கட்சிகள் இருப்பார்கள். அவர்கள் கடிமான வார்த்தையை பயன்படுத்துவார். அங்கங்கே அப்போது அந்த கட்சியோட தலைமை கண்டிக்கும். இதுதான் உண்மை. டபுள் மீனிங்ல ஜெயலலிதா அம்மையார் வந்து பேசுறது வந்து சாதாரண விஷயங்கிறீங்க. சரி, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ நீங்க சொல்லக்கூடிய நம்மள உயிரோட இல்ல. இதே காங்கிரஸ் கட்சியிலே மதிப்பிற்குரிய திரு EVK இளங்கோ அம்மையார் உயிரோடு இருக்கிற போது ஜெயலலிதா அம்மையாரையும் மோடிஜி அவர்களையும்
இரட்டை வார்த்தையில பேசினாலும் ஒரு பிரச்சனை வந்ததா இல்லையா? அவர் இப்ப திமுக கூட்டணிலாம் இருக்காரு. அதான் உங்களை சொல்ற சார், வந்ததா இல்லைங்களா? ஆனா அவர் பேசிய அர்த்தம் அதுவல்ல என்ற விளக்குறை கொடுத்து பிறகு அது அமைதியாகிட்டதா? அது போன்று இந்த கேடு கெட்ட கோமாளி இந்த சவுக்கு சங்கர் எந்த இடத்திலாவது நான் பேசிய வார்த்தை தவறு என்று வெளியில் இருக்கிற போது பேசியிருக்கிறேன் இல்லையே? சிறைக்கு சென்ற பிறகு இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக அது பேசுனது தப்பு. அப்புறம் அது மட்டும் தப்பு இல்ல சார், அது மட்டும் தவறு இல்ல. கஞ்சா குடிச்சது தவறு, கஞ்சா கையில வச்சது தவறு, பல பேர் மிரட்டி பணம் பறிச்சது தவறு, கன்னியாகுமரி கலவரில் இருங்க சார், கன்னியாகுமரி கலவரில் அந்த பெண்மணி கொச்சப்படுத்தது தவறு, டி நகர்ல பங்களா 1.5 கோடி வாங்குறது தவறு, மதுரவாயில் இருக்கக்கூடிய பங்களாவை ஒருத்தர் மிரட்டி கம்மி ரேட்ல வாங்குறது தவறு. தவறு மேல தவறு சார். அந்த தவறு கூடி தான் பெலிக்ஸ் இருக்கிறாரு. சரி, அப்புறம் சொல்றீங்களா கஞ்சா குடிச்சது தவறு, கஞ்சா குடிச்சது தவறு. கஞ்சா அங்க வித்த மொத்த வியாபாரி யாரு? அவரை பிடிக்கல, பிடிக்கல இருங்க. அந்த ஒரு பையனை பிடிச்சிருக்காங்க. மொத்தமா நெட்வொர்க் சார். இவருக்கு யாரு வந்து இவர் எந்த இடத்துல கஞ்சாவை கொடுத்தது யாருன்னு அவனை கண்டுபிடிச்சு தோட்டம் கஞ்சா தோட்டம் எங்க கஞ்சா அவன் ஆந்திரால கடத்தின்னு வந்திருப்பான். ஆந்திரால போய் கைது பண்ண கஞ்சா தோட்டத்துக்கு போயிட்டு இது பண்ண வேலி போட சொல்றீங்களா? நீங்க சொன்னது கஞ்சா வாங்கிய சவுக்கு சங்கரை கைது செய்த அரசு எதற்காக காவல்துறை விட்டு போன கைது செய்யல? இதே கேள்வி எழுப்பினீங்கல்ல. இப்ப கைது செய்து கள்ளக்குறிச்சி விவகாரத்தை வந்து சவுக்கு சங்கர் வந்து ஸ்ரீமதிக்கு எதிராக தான் வந்து பேசினாரு. எவ்வளவு வன்மமா பாவமா தான் பேசினாரு. அது எல்லாமே போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட். போலீஸ்க்கு ஆதரவா தான் பேசினாரு. அந்த போலீஸ் யாரோட கட்டுப்பாடுல இருக்கு? ஐயா இங்க பாருங்க, ஸ்ரீமதி என்கின்ற அந்த மாணவியை நடந்த போராட்டத்தை அடிச்சு ஒடுங்க. அங்க நடந்த போராட்டத்தை அடிச்சு ஒடுங்க. எந்த மாநிலமாக இருந்தாலும் வன்முறை நிகழ்ன்ற போது அது வன்முறைக்கு முன்னாடி 3 நாள் போராட்டம் நடந்துச்சு சார் ஸ்ரீமதிக்காக. வன்முறைக்கு முன்னாடி வன்முறை, அதுக்கு பிறகுதான் வன்முறையே வந்துச்சு. போராட்டத்துக்கு விடிவு கிடைக்கல உள்ள போறாங்க. ஆமா சார், அங்க இருக்க வன்முறையை தூண்டக்கூடிய வகையிலே அங்கொன்று இங்கொன்றுமா யாராவது உள்நுழைந்திருக்கலாம். அந்த வழக்கு எத்தனை பேர் மேல வழக்கு போட்டாங்க? அந்த ஏரியாவிலேயே அந்த பகுதியிலே அன்னைக்கு இல்லாத பையனே வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ உங்களுடைய கருத்தை எதை நோக்கி பயணிக்கிறேன்னு சொன்னால் அப்போது அந்த சவுக்கு வந்து என்னன்னா திமுகவுக்கு தான் வேலை பார்த்திருக்காரு. திமுக சொன்னதுக்காக தான் வேலை பார்த்திருக்காரு. அதெல்லாம் பொய் குற்றச்சாட்டுகள். சவுக்குக்கும் திமுகவுக்கும் இந்த 2021 எந்த சம்பந்தமும் இல்லை. எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப இந்த கள்ளக்குறிச்சி வார்த்தை வந்து போலீஸ் இல்ல, நீங்க சம்பந்தம் இருந்தால் நீங்கள் பல வருடங்களாக இந்த துறையில இருக்கிறீங்களே, ஊடகத்துறையில ஒரு ஆதாரத்தை. அவர் எந்த காவல்துறை அதிகாரியுடன் தொடர்புல இருக்கிறது கிடையாது சார். காவல்துறை அதிகாரியுடன் யார் தொடர்பில் இருந்தாலும் தவறில்லை. ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி வீழ்த்துவதற்காக மற்றொரு காவல்துறை அதிகாரிக்கு ஆதரவாக பேசுவது தவறுதான். அதனால அதான் சொல்றேன். இல்ல, இந்த காவல்துறை யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு? முதல்வர் தலைமையில தானே இருக்கு சார். 2 பேரும் திருட்டு வேலை பண்ணி பேசும்போது முதலமைச்சர் என்ன சார் பண்ண முடியும்? வெளியில தெரிஞ்ச நடவடிக்கை எடுக்க போறாரு. நிச்சயமா அந்த லிஸ்ட் அந்த யாரெல்லாம் காவல்துறையில் கருப்பாடல் இருந்திருக்கிறார்களோ அதை தமிழ்நாடு எடுப்பாரு. தமிழ்நாடு காவல்துறை என்பது யாரோ ஒரு காவல்துறை அதிகாரிகள் எடுப்பாங்க. காவல்துறையில் ஒரு சில கருப்பால செய்யக்கூடிய தவறை வைத்துக் கொண்டு பாவம் அந்த காவல்துறை அத்தனை நபர்கள் மீது பழி சுமதி ஏற்புடையதல்ல. காவல்துறை இந்த சமுதாயத்துக்கு பாதுகாப்பான இருக்கக்கூடிய அவங்க மேல நடவடிக்கை எடுப்பார்கள். தவறு செய்த காவல்துறையின் மீது மட்டும்தான் நடவடிக்கை எடுப்பார். பொறுத்து நிச்சயமா நடக்கும். ஆனா அதை விட்டு ஏதோ சவுக்கு சங்கருக்கும் திமுக தான் தொடர்பு என்று இந்த மடமாத்து வேலையை நீங்க சவுக்கு சங்கரோட இன்னும் கூடுதலாக பேசுவது வேடிக்கையாக விந்தியாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சில மிக்க நன்றி.